பாசிக்குடா பீச்சை திருப்பி பாசிக்குடா பீச்சில் இருக்கிற பொருள்களை பாருங்கள். எல்லாம் குளிக்க போகிற கடலுக்கு குளிக்க போகிற இதில் தான் இருக்குது இங்கே கடலில். எல்லாம் பீச்சில் குளிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளை குளிக்கிற அன்னங்கள், டீப் டயர்கள், இதெல்லாம் மிதக்கிறதுக்கு ஏற்ற பொருள்கள் இங்கே இருக்குது பாருங்கள். பாசிக்குடா பீச், மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சில் இப்போ நிற்கிறோம் நாங்கள். இந்த காணொளி எடுக்கிறோம் பாருங்கள். இது பாசிக்குடா பீச்சுக்கு அருகில் இருக்கிற கடல். இந்த கடலில் விற்கப்படும் பொருள்கள் இங்கே விற்கப்படுது. இதில் விலைப்பட்டியல் எல்லாம் இங்கே இவங்கள்ட்ட கேட்டு அறியலாம். பீச்சு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அதுக்கு முதல்ல நிற்கிது. அந்த ஆறுக்குள்ள முதல்ல நிற்கிது பாருங்கள். முதல்ல படம் போட்டு பயணிகள் கவனம் பண்ணி போட்டுருக்கு. இது பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்க முதல்ல கிடக்குதான். பீச் அங்கால இருக்கு பாருங்கள். பீச் அங்கால தெரியுது கடல். எல்லா இடமும் இந்த முதல்ல படம் போட்டிருக்கு பாருங்கள். முதல்ல படம் போட்டிருக்கு. இந்த ஆறு தான் முதல்ல நிற்கிற இடம் வந்து போட்டிருக்கு. அங்கால பீச் வழியாக காட்டுறோம் பாருங்கள். இந்த ஆறு தான் முதல்ல நிற்கிற ஆறுன்னு சொல்கிறாங்க. எழுதி போட்டிருக்கு இந்த போட் பலையில். நாங்கள் இதுக்குள்ள மீன்களையோ ஓடி திரியுதுவார். இந்த பீச் தான் பாசிக்குடா பீச். இங்கே வெள்ளத்தோணலாம் இந்த வெள்ளக்காரரெல்லாம் இந்த பீச்சுக்கு வந்துக்கலாம் போகிறாங்க பாருங்கள். பெரிய பீச் உண்டு. இப்போ சனம் வந்துருக்கு. சிங்கள மக்கள் விளையாடுறாங்க மண்ணுக்கு. சிங்களம்
இப்போ தான் ஜனம் வரவழைக்கின்றது. இங்கே 11 மணி இருக்கும். இங்கே காலையில் 11 மணி, இங்கே 12 மணிக்கு இப்போ தான் ஜனம் வரும். டூரிஸ்ட் தான் கூட வர பாசிக்குடா பீச்சுக்கு. இது பாசிக்குடா பீச் இது மட்டக்களப்புக்கு கிட்டே இருக்கிறபடியா. மட்டக்களப்பில் இருந்தால் நாங்கள் வந்து நாங்கள்ப்பா சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் கூடுதலாக வராங்க. மற்றது வெள்ளத்தோல்கள் டூரிஸ்ட்கள் கூட வருது. வெள்ளத்தோல்கள் பெரிய பீச் தான் இது. இதில் இருக்கிற போட்டுகளை டயர் பண்ணி ஓடலாம். நாங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. ரேட்டை கேட்டால் தெரியும். அவங்க டயர் பண்ணி ஓடலாம் போட். இப்போ ஆட்கள் வந்து குளிக்க போகிறாங்க எல்லோரும். வெள்ளத்தோலெல்லாம் கூட போகிறது பாருங்க. போகிறாங்க. இதே கரையோரம் நடந்து போய் அங்கே போய் குளிப்பாங்க. இங்கால சின்ன பார்க் மாதிரி செய்து விட்டுருக்குறாங்க. அங்கால ஆறு இருக்குது. இங்கால வந்து ஆட்கள்களை பாடுறதுக்கும் மற்றது ஒரு சின்ன மங்களா மாதிரி செய்து விட்டுருக்குறாங்க. ஆட்கள் காதலிலாம் போட்டு ஆட்கள் இருக்கிறதுக்கு மாதிரி.
இதில் முதல் ஆறு பெரிய ஆறு அங்கே என்ன போகுது பாருங்கள். இது கூட கட்டாயம் முதல்ல கிடக்கும். இந்த இதை பாருங்கள், இந்த கும்பலாக கிடக்கு இந்த மரங்கள் செடிகள் எல்லாம் கிடக்கிறபடியே கட்டாயம் முதல்ல கிடக்கிறது சான்ஸ் இருக்குது. சனம் கூடிட்டு பாருங்க, குளிக்க சனம் கூடிட்டு. நல்ல வெயில் அடிக்கும், சரியான வெயிலாக இருக்கும். அந்த பாலம் நான் சொன்ன பாலமா சின்ன அந்த ஆற்றுக்குள்ள நடந்தாங்க, அந்த கடலுக்கு போகிற பாலம், சின்ன பாலம். இப்போ மீன்கள் நிற்கிது பாருங்க, சின்ன சின்ன மீன்கள் ஓடிக்கால் நிற்குது. சரியான வெயிலாக தான் இருக்குது. இங்கே சாப்பாடு கடை, ஐஸ்கிரீம் கடை எல்லாம் இருக்குது. இந்த மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சு. இங்கே வாகனம் தரிப்பு விடுற இடம், வாகனம் விடுற இடம். வாகனம் 2200 ரூபாய் இங்கே காசு. எங்களை வில்லியம் வந்தான்ருக்கிறார், எங்களோட டிரைவர் வில்லியம். என்ன வில்லியம் போமா? இந்த பாருங்க, காரில் வந்து சின்ன பிள்ளைலாம் வந்து போகுது, சின்ன பசங்க எல்லாம் வந்து. எங்கே எங்களோட வேன் நிற்குது வில்லியம்? வேன் திருப்பி விடுறது 200 ரூபா என்ன நாங்கள் காசு.
எங்களை வேன் அன்னைக்கு எங்களோட வேன் பாருங்கள், இதான் வேன் திருப்பிவிடும். இந்த இடத்துல வந்து வேனை விட்டு நாங்கள் நடந்து தான் போனாங்களே. நடந்து போய் அந்த பீச்சு, இந்த முதல்ல கடல் பீச்சையும் பார்த்துட்டு அந்த முதல்ல நிற்கிறதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இதோட இந்த காணொலி முடிப்போம்னு ஓ ஒத்தியாக இருக்கேன். என்ன சொல்கிறேன், மட்டக்களப்பு பாசிக்குழாங்க, மட்டக்களப்பு இவ்வளோ ஒத்தியாக இருக்கேன். ஓ இல்லையா? ஓ அண்ணே வணக்கம். இந்த நாச்சிக்குழா இல்லை சாரி பாசிக்குழா, மட்டக்குழா பாசிக்குழா, இது கல்குடா பாசிக்குழா. கல்குடா தொகுதியில் அமைஞ்சது தான் பாசிக்குழா. கல்குடா தொகுதியில் அமைஞ்சதான் பாசிக்குழா. இதில் என்ன சிறப்பு? குளிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கடலா இல்லாட்டி கடல் தான். பெரிய கடல் என்ன? கடலில் இருந்து ஒரு பாதி. கடலில் இருந்து ஒரு பாதி. அப்போ அது இது என்ன இந்த குளம் வந்து முதல் அன்னைக்கு இது வந்து வெளி தண்ணி வர இடம் இது. கடல் பெருக்கெடுத்தாலும் இந்த தண்ணி உள்ளுக்கு வரும். கடல் பெருக்கு முதல்ல இருக்குது. முதல்ல இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? நிறைய இருக்கா முதல்ல? அதான் இதில் போட்டு எல்லாம் போட்டுருக்கு. அதில் கால் வைக்க பயமாக்குறது. மற்ற சனம் கூட சீசனுக்கு நல்ல சனம் சனங்கள் நல்ல சனம் வருமா? ஏப்ரல் மாதம் சனம். ஏப்ரல் மாதத்துல சீசன். இப்பயே சனம் பண்ணுருக்கு. ஓரளவு டூரிஸ்ட் கூட வருது. என்ன வெள்ளத்தோல் வருவாங்க. அவங்க வருவாங்க. ஹோட்டல் இருக்குது. அதான் இங்கே வெள்ளத்தோல் எல்லாம் இப்போ பண்ணுவாங்க. கடாயில் இருக்குது. ஐஸ்கிரீம் என்ன வைக்கிறீங்க? ஹவுஸ் ஐஸ்கிரீம் என்ன? சரி, இந்த வீடியோ முடிச்ச ஒரு உங்களோட ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். எவ்வளோ ஆரம்பம் இங்கே வியாபாரம் செய்யுங்க? நான் இந்த ஒரு 17-18 வருஷம். 17-18 வருஷம் வேலை செய்யறீங்க. இதுக்குள்ள இங்கே இல்லைங்களா? நான் வாழைச்சேரி 6 கிலோமீட்டர் போகும். இங்கேருந்து பாசிக்குழாலேருந்து 6 கிலோமீட்டர் வாழைச்சேரி. மட்டக்களப்பு 16 கிலோமீட்டர் வரும். 24 கிலோமீட்டர் மட்டக்களப்பு. நாங்கள் நின்று வந்த இடம் என்ன? ஏறாவு உள்ளண்டைக்கு ஒரு மச்சொல் இருக்குது. அந்த அலுவலாம் வந்து நாங்கள் அப்படியே இங்கே பாசிக்குழா இந்த பீச்சை வீடியோ எடுப்போம் பண்ணிட்டு வந்தேன். உங்களை கண்டது இந்த டைமில் நாங்கள் சந்தோஷப்பட்டியா? வெயிலுக்கு இப்படியான ஐஸ்கிரீம் வந்து சரியான வெயில். இப்படி வெயிலாக இருந்தாங்க. இந்த காலப்பகுதி வெயில் தான். இந்த காலப்பகுதி 2 மாதம் 3 நாள் அப்படி வெயில் தான். சரியான வெயிலாக சாக்கு குடிக்கிறாங்க. அப்படியே வெயிலாக கிடக்குது. நாங்கள் இப்போ ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு வந்து உழைக்கிறோம் தான் ஆயத்தப்படுத்திருக்கோம். இந்த பொருள்லாம் நல்லா விற்கிறாங்க. சின்ன பொருளுக்கு இந்த சாமான் பொருளுக்கு குளிக்கிறதுக்கு விற்கிறாங்க. நல்ல விஷயம். ஓகே ஓகே.